அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வால்யூமை கூட்டி வச்சு போனீங்க, கொஞ்சம் இறைச்சல் கேட்கத்தான் செய்யும். அதாவது எல்லா மனிதனுமே ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான். அவனுக்கு இன்னும் தோஷம், சூரிய தோஷம், சந்திர தோஷம் அப்படிங்கிறத எல்லாரும் அனுபவிச்சு தான் இருப்பாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ சூரிய தோஷம் ரைட்டு, அது ஏற்றுக்கொள்வோம். சந்திர தோஷம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் எந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தின் மூலமாக அல்லது எந்த சூரியனுடைய நட்சத்திரத்தின் மூலமாக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்பதை இது நாள் வரைக்கும் யாரும் சொல்லலை. என்ன சொன்னா அதுக்கு மேல அவங்க ரிசர்ச் பண்ண போகலை. என்னுடைய கணக்குல என்ன சொல்லனா, நான் கொஞ்சம் எப்பயுமே திரும்ப திரும்ப என்ன சொன்னா ஒரே இதை போட்டு மசால் கிண்டாம, நேற்று சாயந்தரம் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல், அது எப்போ வரும்னுலாம் சொல்ல முடியாது. அப்போ அந்த காரில் வச்சே என்ன சொன்னான்னா, மெமோ பேடை வச்சு எழுதின ஒரு ரகசியம் என்பதை விட ஆன்மீகத்திற்கு, ஜோதிடத்திற்கு எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு ரகசியம். அந்த விதத்தில் என்ன சொன்னான்னா, இப்போ அசுபதி ஆயில்யம், அனுசம், புரட்டாதி எல்லாமே என்ன சொல்றான்னா சூரியனுடைய தோஷம்ட்டு ஒட்டுமொத்தத்துக்கு போயிடுறோம். அந்த தோஷம் எந்த ரூபத்தில் பாதிக்கும், தகப்பனை பாதிக்கும் என்பது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த தோஷம் கூட எந்த சூரியனுடைய நட்சத்திரத்தின் மூலமா, 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, 3 நட்சத்திரத்திற்கும் சூரியனுக்கு 3 நட்சத்திரத்துக்கும் சூரியன் தான் ஹெட்டு அப்படின்னா, அவர் எந்த நட்சத்திரத்தின் மூலமாக அந்த தகப்பனை பாதிப்பார் அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம எடுக்காமலே இவ்வளவு காலம் என்ன சொன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆயாதி சக்கரத்தோடைய ரகசியம் 2010 வெளியே வந்தது. அதை வச்சு நிறைய பேர் படிச்சுட்டாங்க, நல்லதுதான், அதை பத்தி தப்பெல்லாம் கிடையாது. இதே ரிசர்ச் மைண்ட்ல, இந்த ரிசர்ச்ல அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் 27 நட்சத்திரத்துக்கு இது நம்ம தனித்தனியா தான் சொல்லி ஆகும். அப்ப சூரியனுடைய அசுபதி நட்சத்திரம் சூரியனுடைய தோஷம் உடையது அப்படின்னாலும், அதற்கு 3வது நட்சத்திரமாகிய கார்த்திகையால் தான், அதற்கு 3வது நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் பிரச்சனையை கொடுப்பார். கார்த்திகை நட்சத்திரத்துடைய தோஷம், சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். அந்த கார்த்திகை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்துடும். உங்களுக்கு எந்த நட்சத்திரம்னு தெரிஞ்சாச்சுன்னா அந்த நட்சத்திரத்தோடு தொடர்பு கொள்வதோ, நட்பு கொள்வதோ ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு துன்பத்தை விளைவிக்க கூடும். சூரியனுடைய நட்சத்திரமே ஒட்டுமொத்தத்திற்கு அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தால் ஆகாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இல்லாமல், அதில் எந்த நட்சத்திரத்தில் முக்கியமாக நாம் பாதிக்கப்படுவோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் 27 நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக நான் என்னுடைய மூளையை செயல்படுத்தி கண்டுபிடித்த ரகசியம். ஏன்னா என்னுடைய நட்சத்திரத்திற்கு நான் எதனால் பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்து, அதனால் ஏற்பட்ட இம்சையெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பதை நான் தெரிந்த பிறகு நான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன். அந்த விதத்தில் பரணி நட்சத்திரம் சந்திரனுடைய தோஷம் உடையது. இந்த பரணி எப்பயுமே ரோகிணியால் பாதிக்கப்படும். கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாய் சாபம் பெற்றது, ஆனால் மிருகசீரிட நட்சத்திரத்தால் பாதிக்கப்படும். அதற்கடுத்து ரோகிணி என்ன சொன்னா புதனுடைய தோஷம் உடையது. ரோகிணி என்ன சொன்னா புதனுடைய தோஷம் உடையது. அது என்ன 6வது நட்சத்திரமாகிய ஆயில்ய நட்சத்திரத்தோடைய தோஷத்தால் பாதிக்கப்படும். ஆயில்ய நட்சத்திரம் தான் அதுக்கு தோஷமானது.
அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து மிருகசீரிட நட்சத்திரம். ரோகிணிக்கு அடுத்து வந்து என்ன சொன்னா, ரோகிணி புதனுடைய தோஷம் உடையது. புதன் ரோகிணியிலிருந்து நீங்க புதனுடைய நட்சத்திரத்தை எண்ணணும். ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தால் தான் ரோகிணி பாதிக்கப்படும். அதற்கடுத்து மிருகசீரிடம். மிருகசீரிடத்திற்கு வந்து என்ன சொன்னா, மூணாவது நட்சத்திரம் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். அப்ப புனர்பூசம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா வந்து, அந்த புனர்பூசம் வந்து என்ன சொல்லலாம்னா, மிருகசீரிட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் வந்து என்ன சொல்லலாம்னா, அந்த குரு சாபம் பெற்ற நட்சத்திரம். மிருகசீரிடம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம். அப்ப அந்த குருவில் மூணு குரு நட்சத்திரத்தில் ஒரு குரு நட்சத்திரமாகிய புனர்பூசத்தால் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது கண்டுபிடித்த உண்மை. அப்ப அந்த கண்டுபிடித்த உண்மை அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் இதை பரீட்சித்து பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லாவே தெரியும். அதற்கு அடுத்து மிருகசீரிடத்திற்கு வந்து என்ன சொன்னா, மூணாவது நட்சத்திரமாகிய குருவோடைய நட்சத்திரம். மிருகசீரிடம் குரு சாபம் பெற்றது. மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் மூணாவது நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தால் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள். அதற்கடுத்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சுக்கிரனுடைய தோஷம். எந்த சுக்கிரன்? அப்ப பூரம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது நட்சத்திரம், திருவாதிரைக்கு பூரம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது நட்சத்திரம் கண்டிப்பாக பாதிக்கும். அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்திற்கு சனி சாபம் பெற்ற நட்சத்திரம். அதற்கு இரண்டாவது நட்சத்திரமாகிய பூச நட்சத்திரமே பாதிப்பை கொடுக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் பூச நட்சத்திரத்திடம் கவனமாக இருக்கணும். அதற்கடுத்து பூச நட்சத்திரம் ராகுவுடைய தோஷம் உடையது. அப்ப ராகுவுடைய தோஷம் உடையதுன்னா அதற்கு 8வது நட்சத்திரம் சுவாதி. அப்ப பூச நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலாம்னா ராகுவுடைய நட்சத்திரம் சுவாதி. அப்ப சுவாதியால் பாதிக்கப்படும். அதற்கடுத்து ஆயில்ய நட்சத்திரம் சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். அப்ப ஆயில்யத்திற்கு 4வது நட்சத்திரம் ஆகிய உத்தர நட்சத்திரத்தால் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதற்கடுத்து மக நட்சத்திரம் சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு 4வது நட்சத்திரமாகிய அஸ்த நட்சத்திரத்தால் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள். பூர நட்சத்திரம் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம். அப்ப செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சித்திரை நட்சத்திரத்தால் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அந்த சித்திரை நட்சத்திரத்தால் பாதிக்கப்படுவார்கள். உத்தர நட்சத்திரம் வந்து புதனுடைய சாபம் பெற்றது. அப்ப உத்தர நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தால் இவர்கள் வந்து என்ன சொல்லணும் பாதிக்கப்படுவார்கள். அஸ்த நட்சத்திரம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம். அப்ப வந்து என்ன சொன்னா, அஸ்தத்திலிருந்து 4வது நட்சத்திரம் ஆகிய விசாக நட்சத்திரம் இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து எங்காவது ஒரு விதத்தில் பாதிக்கும். அதற்கடுத்து சித்திரை நட்சத்திரம் சுக்கிரனுடைய தோஷம் உடையது. பூராட நட்சத்திரம் இவர்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். இதை நான் கண்கூடாக பார்த்த ஒரு உண்மை. ஒரு சித்திரை நட்சத்திரத்து நபர் பூராட நட்சத்திரத்துல போய் வந்து என்ன சொன்னான்னா மனைவியை கட்டியிருக்காரு. நமக்கு சுக்கிரனுடைய தோஷம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து இது நாள் வரைக்கும் தெரிஞ்சிருந்தோம். ஆனால் எந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா பூராட நட்சத்திரத்து சுக்கிரன் தான் இவரை பாதித்து மனைவியே பூராட நட்சத்திரமாகவே வந்த காரணத்தினால் குழந்தை இல்லை. சரியா? இதெல்லாம் ஒரு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ண பிறகுதான். அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு சனி தோஷம். எந்த சனி பாதிக்கும்? சுவாதி அனுசந்தான் பாதிக்கும். அனுச நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரத்தை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். இது உண்மையிலும் உண்மை. அதற்கடுத்து விசாக நட்சத்திரத்திற்கு ராகு உடைய தோஷம். அந்த ராகு சொல்லக்கூடிய எந்த ராகு? சதய நட்சத்திரம் தான் இவர்களை பாதிக்கக்கூடியது. அனுச நட்சத்திரம் சூரியனுடைய தோஷம் உடையது. அப்ப அனுச நட்சத்திரம் சூரியனுடைய தோஷம் உடையது அப்படிங்கிறதுனால அதற்கு 5வது நட்சத்திரம் ஆகிய உத்திராட நட்சத்திரம் இவர்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் விளையாடி தள்ளிரும். அதற்கடுத்து கேட்டை நட்சத்திரம் சந்திரனுடைய சாபத்தை பெற்றது. அதற்கு 5வது நட்சத்திரம் ஆகிய திருவோண நட்சத்திரம் இவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் விளையாண்டு விடும். அதற்கடுத்து மூல நட்சத்திரம்.
மூல நட்சத்திரம். அப்ப மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம். அந்த மூல நட்சத்திரத்துக்கு 5வது நட்சத்திரம் அவிட்டம். இதுக்கு ஒரு கதையே இருக்குது. நான் நிறைய அதுக்கு ஒரு வீடியோ வந்து நிறைய போயிடும். என்ன காரணம்னா, என்கிட்ட வந்து மூல நட்சத்திரத்துல சொந்த அக்கா பையனே வேலை பார்த்தான். நான் அவிட்ட நட்சத்திரம். அப்ப அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது, அவன் இத்தனைக்கும் அக்கா பையன் எவ்வளவு நாம் வந்து சலுகைகள் கொடுத்தாலும் அவனால் எனக்கு இம்சை இருந்தது. அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு நமக்கு வந்து என்ன சொல்றான்னா, சின்ன பையனா இருந்தாலும் ஒத்து வராது. ஆனால் கடைசியில் வேலையை விட்டே தூக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரி, கல்யாணம் முடிச்சு வச்சோம், ஒழுங்கா இருந்தானா? கேட்கல. அப்ப அதற்கு பிறகும் என்ன இருக்கிற வீட்டெல்லாம் வித்து ஒண்ணுமில்லாம போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். திரும்பவும் சொன்னேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன் வான்னு, வரமாட்டேன்ட்டான். அப்ப மூல நட்சத்திரம் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால் அவிட்டம் ஆகாது. புராட நட்சத்திரம் புதனுடைய தோஷமுடைய எந்த புதன்? ரேவதி என்று சொல்லக்கூடிய 8வது நட்சத்திரம் அதற்கு கண்டிப்பாக ஆகாது. உத்திராடம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம். எந்த குரு ஆகாது? புரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான 5வது குரு ஆகாது. உத்திராட நட்சத்திரம் குரு சாபம் பெற்றது. புரட்டாதி நட்சத்திரம் ஆகிய 5வது நட்சத்திரம் ஆகாது. திருவோண நட்சத்திரத்துக்கு சுக்கிரனுடைய தோஷம் உடையது. எந்த சுக்கிரன்? பரணி சுக்கிரன் ஆகாது. அவிட்ட நட்சத்திரம் சனி சாபம் பெற்ற நட்சத்திரம். அதற்கு 4வது நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகாது. இத்தனைக்கு சேமத்தாரை நட்சத்திரம் தானே. இதே வந்து என்கிட்ட வந்து அவிட்ட நட்சத்திரத்துல வந்து அவிட்ட நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போய் ஒருத்தர் வேலை பார்த்தாங்க. அந்த வேலை பார்த்த காலம் ஃபுல்லா வந்து என்ன சொல்லலாம்னா, ஏதாவது ஒரு இம்சையை கொடுத்து விட்டுருக்கும். கடைசியில் என்ன சொன்னா, 3 வருஷம் வேலை பார்த்துட்டு தூக்கி வெளியே போயிருச்சுன்னா அந்த டிரான்சாக்சன் ஆஃப் வியூகம் வந்து என்ன சொன்னா சரியாக இல்லை. அதனால தூக்கி வெளியே போட வேண்டிய சூழ்நிலைகள் வந்துருச்சு. அதற்கடுத்து சதய நட்சத்திரம் ராகுவுடைய தோஷம் உடையது. திருவாதிரை ஆகாது. சதய நட்சத்திரம் ராகுவுடைய தோஷம் உடையது. திருவாதிரை நட்சத்திரம் ஆகாது. பூரட்டாதி நட்சத்திரம் சூரியனுடைய தோஷம் உடையது. அதற்கு 6வது நட்சத்திரம் ஆகிய கார்த்திகை நட்சத்திரம் ஆகாது. உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திரனுடைய தோஷம் உடையது. ரோகிணி நட்சத்திரம் ஆகாது. ரேவதி நட்சத்திரம் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம். அதற்கு 6வது நட்சத்திரம் ஆகிய மிருகசீரிட நட்சத்திரம் ஆகாது. இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து முன்னோர்கள் வந்து ஒரு வழியை காட்டியிருக்கிறார்கள். இந்த முன்னோர்கள் ஒரு வழியை காட்டி இருந்தாலும் அதிலிருந்து என்ன சொன்னா, அப்பா ஒரு சின்ன வீடு கட்டு கொடுத்துட்டு போனாரு. அதுல இருந்து நம்ம வந்து டெவலப் பண்ணி பெரிய வீடுகள் கட்டுவதற்கு, பெரிய டெவலப்மெண்ட் நடத்துவதற்குண்டான வழிகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஜோதிடத்தில் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம ரிசர்ச் பண்ணிட்டே வரும்போது என்ன நடக்கும்? ரிசர்ச் பண்ணிட்டே வரும்போது என்ன சொல்லலாம்னா, அந்த ரிசர்ச் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அப்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நல்லா குறிச்சு வச்சுக்கிடுங்க. குறித்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இதை வந்து அப்படியே டெஸ்ட் பண்ணுங்க, சர்ச் பண்ணுங்க. நாம எங்க போய் எந்த நட்சத்திரத்தால் என்ன சூழ்நிலையில் நாம் மாட்டினோம், அதனால் என்ன கஷ்டப்பட்டோம் என்பதை நீங்கள் தெரிய வேண்டும். சில நேரங்களில் வந்து இது வந்து என்ன சொன்னா உங்களுடைய ஆத்ம பலனை உறிஞ்சி உங்களை நிம்மதி இல்லாமல், ஏன்னா உங்களுக்கு தோஷம் என்பது எதுன்னு தெரியும். பிறந்த பிள்ளை கூட வந்து என்ன சொன்னானே, என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்குன்னா என்ன தோஷம் அப்படிங்கிற அளவுக்கு ஜோதிடத்தை வெளிப்படையாக கொண்டு வந்தாச்சு. ஆனால் அந்த வெளிப்படை என்பது எந்த நட்சத்திரம், ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரம் இருக்கிறது, அந்த 3 நட்சத்திரத்தில் நமக்கு எந்த நட்சத்திரம் பாதிக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், ஒரு கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த என்னுடைய நண்பர், அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தால் செவ்வாய் சாபம் உடையது. செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாய். ஆனால் எந்த செவ்வாய்? அவருக்கு குழந்தை பிறந்தது மிருகசீரிட நட்சத்திரம். குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல குழந்தை 10th படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா இறந்து போயிட்டாரு. அப்ப அந்த நட்சத்திரம் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருந்தாலும்
புத்திர சோகத்தை கொடுத்து விட்டது. அப்பா போயிட்டாரு, இப்ப இருக்குது குழந்தை இருக்குது, குழந்தை நல்லா படிச்சுட்டு இருக்கு, வசதியான வீடுகள். என்னதான் வசதியான வீடாக இருந்தாலும் தகப்பன் இல்லாத ஒரு சோகத்தை அது கொடுத்து விட்டது. இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா கவனித்து எந்த நட்சத்திரம் ஆகாதோ, எந்த நட்சத்திரம் நம்ம இன்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம், இன்ன தோஷமுடைய கிரகம், அந்த தோஷத்தை தோஷத்திற்குண்டான நட்சத்திரம் எது என்று பார்த்து அதற்குண்டான பழங்களையோ உணவுகளையோ நீங்கள் தானம் பண்ணுங்கள். அது எந்த ரூபத்திலையும் உங்களை வந்து பாதிக்காது. இது வந்து என்ன சொல்றேன்னா நல்லா ஆராய்ச்சி பண்ணப்பட்டது. நீங்க எந்த நெட்டில் தேடினாலும் கிடைக்காது. ஒரு ஆராய்ச்சி பதிவு தான். அந்த ஆராய்ச்சி பதிவு மக்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல தேவையாக இருக்கும். அதை நீங்கள் பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இன்னொரு தடவை வேணா சொல்றேன். அசுபதிக்கு கார்த்திகை ஆகாது, பரணிக்கு ரோகிணி ஆகாது, கார்த்திகைக்கு மிருகசீரிடம் ஆகாது, ரோகிணிக்கு ஆயில்யம் ஆகாது, மிருகசீரிடத்திற்கு புனர்பூசம் ஆகாது, திருவாதிரைக்கு பூரம் ஆகாது, புனர்பூசத்திற்கு பூசம் ஆகாது, பூசத்திற்கு சுவாதி ஆகாது, ஆயிலியத்திற்கு உத்திரட்டாதி ஆகாது, ஆயிலியத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா ஆயிலியத்திற்கு உத்தரம் ஆகாது, அதற்கடுத்து மகத்துக்கு அஸ்தம் ஆகாது, பூரத்திற்கு வந்து சித்திரை ஆகாது, உத்தரத்திற்கு வந்து என்ன சொன்னா வந்து கேட்டை ஆகாது, அஸ்தத்திற்கு விசாகம் ஆகாது, சித்திரைக்கு போராடம் ஆகாது, சுவாதிக்கு வந்து என்ன சொல்லலாம்னா அனுசம் ஆகாது, விசாகத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா சதயம் ஆகாது, அனுசத்திற்கு உத்திராடம் ஆகாது, அதற்கடுத்து கேட்டைக்கு வந்து என்ன சொன்னா திருவோணம் ஆகாது, மூலத்திற்கு வந்து அவிட்டம் ஆகாது, போராடத்திற்கு ரேவதி ஆகாது, உத்திராடத்திற்கு பூரட்டாதி ஆகாது, திருவோணத்திற்கு வந்து என்ன சொன்னா பரணி ஆகாது, அவிட்டத்திற்கு வந்து உத்திரட்டாதி ஆகாது, சதயத்திற்கு திருவாதிரை ஆகாது, பூரட்டாதிக்கு கார்த்திகை ஆகாது, உத்திரட்டாதிக்கு ரோகிணி ஆகாது, ரேவதிக்கு மிருகசீரிடம் ஆகாது. இது நல்லா வந்து என்ன சொன்னா ரிசர்ச் பண்ணி எடுக்கப்பட்டது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி இதுல நான் தனிப்பட்ட முறையில சில விஷயங்களை வந்து என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தவர்கள், என்னிடம் வேலை பார்த்தவர்கள் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ணி இந்த பதிவை போடுறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பரிசித்து பாருங்க. ஏன்னா நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் எந்த கிரகம் தெரியும், ஆனால் எந்த நட்சத்திரம் என்று தெரியாத காரணத்தினால் என்னால் முடிஞ்ச வரை கரெக்டாக சொல்லிட்டேன். பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.